Chai with Chitra. ஒரு நடிகனாக முதல்ல காதல் காட்சியில் நடித்தது எப்படி இருந்தது? அது ரொம்ப கஷ்டம் சார். அதுதான் ரொம்ப நெருக்கமான காட்சிகள் இல்லை, 1 2 இருந்தது. பட் எனக்கு அவங்க காயத்ரி வந்து ஆல்ரெடி அவங்க நடிப்பு அந்த ஃபேமிலியிலே வந்தவங்க. ஸோ அவங்களுக்கு அது வந்து ரொம்ப ஒரு இயல்பான ஒரு விஷயம். அவங்களுக்கு அது ஒரு பெரிய டான்ஸரும் கூட வண்டர்ஃபுல் டான்ஸர் அண்ட் கோரியோகிராஃபர் எல்லாம் அவங்க. ஸோ எனக்கு அவங்க வந்து எனக்கு ரொம்ப பழக்கம் இல்லாதனால எனக்கு ஹெசிடேட்டாக தான் இருந்தது. அதுக்கப்புறம் எப்படி ஐ மேனேஜ்ட் இட். அப்புறம் புரிஞ்சுக்கிட்டேன், குயிக்காக லேர்ன் பண்ணிக்கிட்டேன். ஸோ இதுதானே இது இன் ஃப்ரண்ட் ஆஃப் ஆல் பீப்புள் இட்ஸ் வெரி, இவங்க முன்னாடி நம்ம எப்படி ஒரு முத்தம் கொடுக்குறது, இவங்க முன்னாடி எப்படி நம்ம வந்து அவங்க மாரில் சாஞ்ச மாதிரி நடிக்கிறது, இதெல்லாம் வந்து முதல்ல ஒரு இதுவாக இருக்கும். நம்ம பார்க்குறோம் அப்போ அவங்க அப்படி தானே பண்ணியிருப்பாங்க. அவங்க முன்னாடியே ஒரு 100 பேர் இருந்து தானே செய்வாங்க. அந்த நேரத்தில் அந்த 100 பேர் மறைஞ்சிடணும் அவங்க கண்ணுக்கு. அவன் இந்த கேரக்டராக இருக்கணும், இதுதான் நம்ம பண்ண வேண்டியது. நான் அங்கே வாட்டவர் அந்த கேரக்டர் ராம்மோகன், அந்த ராம்மோகன் தான் நானாக இருக்கணுங்கிறது. ஹரிஷ் வெளில போயிடணும், ராம்மோகன் உள்ளே வந்துடணும். அதை வந்து எனக்கு நானே ரீஇன்ஃபோர்ஸ் பண்ணிக்கிட்டேன். அதனால ஐ குட் டூ இட். ஸோ இனிமேல் காதல் காட்சி வந்தாலும் நடிப்பேன், அதை பற்றி கவலை இல்லை. உங்களுடைய முதல் படத்தில் ஒரு பக்கம் நாசர், இன்னொரு பக்கம் பட்டாளத்தான் விஜயன் ஆகிய 2 பேரும் நடிச்சிருந்தாங்க. நாசர் சார் வந்து ஆக்சுவலாக ஒரு நாள் தான் அவர் ஒர்க் பண்ணார். ஒரு நாள்லேயே அவருடைய காட்சிகள்லாம் படமாக்குனேன். அவர் கூட டைரெக்டாக எனக்கு இன்ட்ராக்ஷன் வரல. அஃப்கோர்ஸ் அவரை தெரியும், நான் பேசிட்டு அவர் விஷ் பண்ணிட்டு போயிட்டார். பட் விஜயன் சார் வந்து என்ன ஒரு டயலாக், நான் அவசரமாக டயலாக் பேசிகிட்டு இருந்தேன். மறுபடியும் ரீடேக்கே நான் கடக்கடை ஏதோ சொல்லி முடிச்சுட்டு வீட்டுக்கு போனால் போதுன்ற மாதிரி பேசிகிட்டு இருந்தேன். அப்போது விஜயன் சார் வந்து எனக்கு தெரியும் ஃபஸ்ட்டு படம் நடிக்கிறேன், நீ ஆக்டிங் பேக்ரவுண்டும் கிடையாது, இந்த ஸ்ட்ரெஸ்ஸு அந்த பாஸ் கொடுக்கறது ஒன்று இருக்குது டயலாகில், இங்கே நிறுத்தம் கொடுக்கணும். அதே மாதிரி ஒரு ஃபினிஷிங் ஷார்ட் முடியும் போது டைம் கொடுத்தா தான் எடிட்டர் கட் பண்ண முடியும். நீ பாட்டு கடான்னு முடிச்சுட்டு இப்படி பார்த்துட்டேன்னு வச்சுக்க, இங்கே அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. அவங்க திணறிடுவாங்க, இல்லை இது ஓகே பண்ணால் கூட உனக்கு ஸ்க்ரீனில் சரியாக இருக்காது. அவரை பொறுத்தவரை அசிஸ்டன்ட் டைரக்டராக இருந்து நடிக்க வந்தவர். விஜயன் சார் வந்து எனக்கு ரொம்ப தெளிவாக அந்த ஒரு சொல்லி கொடுத்தாலும் இன்றைக்கி வரைக்கும் அது ஞாபகம் இருக்கிற மாதிரி, இது இந்த டைலாக் தானே பேசிகிட்டே போகிற ஆஃபீஸில், அப்போ வர என்ன அப்படின்ற மாதிரி ஒரு பாஸ் அங்கே கொடு, அடுத்த டைலாக் சொல்லு, கொஞ்சம் அவங்கள ரியாக்ஷன் பண்ண விடு, அந்த மாதிரி ஒரு பிரிச்சுக்கோ மனசுக்குள்ளே, இதுக்குள்ளே இந்த செக்மெண்ட் பண்ணிக்கோ, எங்கெல்லாம் நம்ம ரியாக்ஷன் பாஸ் விடணும், எங்கே டைலாக்னா அது என்ன ஸ்பீடில் விடணும், அந்த மாதிரி செக்மெண்டேஷன் மனசுக்குள்ளே பண்ணிக்கோன்னு சொல்லி கொடுத்தாரு. அது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. அவரோட அந்த ஒரு ஸ்கெட்யூல் தான் பண்ணேன் நான். அதுக்கப்புறம் ரொம்பவே அவர் சொல்லிக் கொடுத்த அந்த படிப்பினை, இன்னும் வண்டர்ஃபுல் ஆர்டிஸ்ட், அவர் இயல்பாக அப்படியே இருப்பார், அவர் நடிக்கிற மாதிரியே தெரியாது, அவர் ஒரு கேரக்டராகவே இருப்பார் எல்லா படத்துலையும். ஸோ அது வந்து ரொம்ப ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது அவரோட ஆக்ட் பண்ணது. அந்த படத்தில் உங்களுடைய நண்பராக நடித்தவர் வெங்கட் பிரபு. ஆமாம், நான் பேசினேன் இல்லையா அன்றைக்கி, வெங்கட் பிரபு வந்து ஒரு பார்ட்டியில் பார்த்துட்டு, ஏய் இவன் வந்து ஹீரோ நடித்தால அதில் நான் ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கேன் தெரியுமா அப்படின்னு பேசிகிட்டு இருந்தார். ஸோ அந்த நட்பு வந்து ரொம்பவே இருக்குது. அதில் வந்து அதுக்கு முன்னாடி எனக்கு வெங்கட் பிரபு தெரியும். ஸோ தென் ஐ எம் ஸோ ஹாப்பி தட் ஹி பிகேம் அ வெரி பிக் டைரக்டர். இன்றைக்கி வந்து ஒன் ஆஃப் த மோஸ்ட் சாட் ஆஃப்டர் டைரக்டர்ஸாக இருக்கார் அவர். ஸோ அதனால் வந்து அது ரொம்ப ரொம்ப அழகாக துருன்னு பண்ணியிருப்பார் அந்த இதில். நான் வந்து ஐ எம் நாட் சப்போஸ் டு ரியாக்ட் அந்த சீனில் வந்து, அப்படி ஒரு சீன் தான் வெங்கட் பிரபு பண்ணார். அவர் வந்து சுற்றி அதில் டைலாக் பேசுவார். என்னடா இப்படி பண்ணுவீங்கன்னா, அவர் தான் வந்து என்னை ஃபாரினுக்கு தப்பிச்சு போகிறதுக்கு ஹெல்ப் பண்ணுற ஒரு ஃப்ரெண்டு மாதிரி பண்ணார். ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட் தி ரெலிஷ் ஆல் தோஸ் மூமெண்ட்ஸ். அதுக்கு தான் இந்த மாதிரி நான் வந்து ரொம்ப சோஷியலைஸ் பண்ண மாட்டேன் சார் முன்னே. பட் அது தப்புன்னு நான் இப்போ ஃபீல் பண்ணுறேன். நான் ரொம்ப சோஷியலைஸே பண்ண மாட்டேன், கொஞ்சம் இன்ட்ரோவர்ட்டாகவே இருந்தேன். ஆக்சுவலி இட் இஸ் நாட் அபவுட் பார்ட்டிங், இஸ் நாட் அபவுட் கெட்டிங் ட்ரங்க் ஆர் எனிதிங். அது வந்து நிறைய பேர் தப்பாக நினச்சிக்கிறாங்க. இட்ஸ் அ சாய்ஸ் வெதர் யூ வாண்ட் டு கெட் ட்ரங்க் அண்ட் கெட் ஸ்பாயில்ட், தட்ஸ் யோர் இது. ஆனால் இட்ஸ் the place where you meet people. நிறைய பீப்புளை மீட் பண்ணணும், அந்த ஒரு எக்ஸ்சேஞ்ச். அது நான் பண்ணாமே ரொம்ப ரெஸ்ட்ரிக்டடாக இருந்துட்டேன். அது வந்து ஆக்சுவலாக இப்போல்லாம் ஐ மீட் பீப்புள், நிறைய பார்ட்டிஸ் போகிறேன், ஐ மீட் பீப்புள். ஸோ அந்த ஒரு அப்போ தான் அந்த உண்மையான ஒரு அன்பு, பரஸ்பர அன்பு வந்து பரிமாற்றம், அந்த நட்புகள் ஸ்ட்ராங் ஆகிறதெல்லாம் அப்படி தான் நடக்குது. ஸோ அது வந்து இப்போ ரீசெண்ட் டைம்ஸ்லலாம் ஐ ஸ்டார்டட் சோஷியலைசிங், விச் ஐ ஃபீல் வெரி குட் அபவுட். அஜித் படத்தில் நடித்த அனுபவம் அப்படி இருந்தது. அஜித் சார் வந்து நான் ஏற்கனவே அவருக்கு நான் தீனாவில் பாடியிருக்கேன், அண்ட் அவர்கிட்ட பாடியிருக்கேன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஷாலினி அவங்க, ரிச்சர்டும் நானும் வந்து ஒரே பெஞ்ச் ஒரே கிளாஸ் சின்ன வயசுலேருந்து. அவருடைய பிரதர்ன்லா ரிச்சர்ட் இருக்கான் இல்லையா, ரிச்சர்டு. அதனால அவங்க ஷாலினியும் எனக்கு சின்ன வயசுலேருந்து தெரியும். ஸோ அவர் சொன்னார், அப்போவே நான் வந்து ஒரு தடவை அவரை மீட் பண்ணும்போது, தெரியுமே ஷாலினி ஸ்போக் அபவுட் யூ, ரிச்சர்டும் நீயும் ஒரே குரூப் தானே, கிளாஸ்மேட் தானே அப்படின்லாம் பேசுவோம். அந்த இன்ட்ராக்ஷன் அவரோட ஏற்கனவே ஒரு நட்பு இருந்தது. அதனால வந்து அவர் கூட நடித்தது வந்து ரொம்ப அனுபவமாக இருந்தது. நிறைய விஷயங்கள் பேசுவோம் இந்த பிரேக் டைம்லலாம். அண்ட் ஹீ இஸ் அ வெரி குட் லேர்னர்.
ஏதாவது ஒரு விஷயம் தெரியலன்னா என்னது வாட் இஸ் இட் இந்த ஃபிலாசபியில் என்ன இந்த மாதிரிலாம் வந்து கேட்டு கேட்டு தெரிஞ்சுப்பார். ஸோ அந்த டைமில் வந்து எனக்கு ரொம்ப ஹாப்பியாக நான் ஃபீல் பண்ணேன். அவரோட நடித்தது வந்து ரொம்ப ஒரு நல்ல அற்புதமான ஒரு அனுபவம். அதுக்கப்புறம் ரொம்ப அவரை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் கிடைக்கல. பட் ஸ்டில் ஐ ரெலிஷ் தோஸ் மொமெண்ட்ஸ். நீங்கள் பாடினதில் அஜித்துக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு இது? அவருக்கு 2, 3 மெயினான தீனால தான் ஹிட் ஆனது வந்து என் நெஞ்சில் மிங்கிலா நாளே ட்விங்கிள் ஸ்டாரை போலவே எனக்கு வாழ்க்கை ஃபுல்ஃபில் ஆனதே. அப்புறம் இதில் வந்து பூவெல்லாம் உன்வாசமில் வந்து செல்லா நம் வீட்டுக்கு வானவில்லை கரைச்சு நல்லாவே வண்ணம் அடிப்போம் அது. அப்புறம் திருப்பதியிலே ஒரு சாங் ஒன்று பாடியிருந்தேன். ஸோ அவருக்கு ஒரு 2-3 சாங்ஸ் நான் பாடியிருக்கேன். பட் மோஸ்ட்லி விஜய் சாருக்கு பாடினது தான் பெரிய ஹிட்ஸுன்னா ரிமார்க்கபிள் ஹிட்ஸ் ஆனது அதுதான். பட் ரொம்ப நல்ல இஸ் அ வெரி லேர்னட் பர்சன். கிளாஸியாக பேசுவார் நிறைய. அந்த இது ரொம்ப இஸ் அ வெரி கிளாஸி பர்சன் அஜித் சாரை பொறுத்தவரையிலும். அது ரொம்பவே நல்லா பேசுவார், நிறைய தெரிஞ்சுப்பார், உலக விஷயங்கள் நிறைய பேசுவார். அது கமல் சாரை பற்றி அப்படி சொல்லுவாங்க. நான் அவரோட பழகின இஸ் குவைட் அ சீனியர். பட் அஜித் பொறுத்தவரையிலும் அந்த மாதிரி ரொம்ப ஒரு நல்ல இன்ட்ராக்ட் பண்ணக்கூடிய ஒரு பர்சன். விஜய் உங்களுடைய பள்ளி தோழர். அவர் வெரி ரிசர்வ்ட் பர்சன் சார். இது என்னோட அப்சர்வேஷன் ஆஃப் ஹிம். அவர் ரிசர்வ்ட் பர்சன். பட் 2-3 அக்கேஷனில் அவரை எதிர்க்க சந்திச்சிக்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் வந்து நல்லா பேசியிருக்காரு. அவர் ஒரு ப்ரீஃப் ஒரு 3 வருஷம் அந்த ஸ்கூலில் படித்தார். அந்த டைம்லலாம் லஞ்சில் நாங்கள் ஒன்றா உட்காந்து இன்னொரு காமன் ஃப்ரெண்ட் இருந்தார் அருண்குமார்னு. இப்போ யூஎஸில் இருக்காருன்னு நினைக்கிறேன். அவரோட டச் இல்லை. பிகாஸ் ஹீ ஆல்சோ சேஞ்ச் ஸ்கூல்ஸ். அந்த நேரத்தில் அவரும் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ். ஒரே ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ். வரும். நான் லாயலா ஸ்கூலில் படிக்கும்போது இந்த அருண் எனக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டுங்கனால காமனாக இன்ஃபேக்ட் அவர் சீனியரு, ஆனால் எங்களோட உட்காந்து சாப்பிடுவார். அப்போல்லாம் தெரியும் எனக்கு. அதுக்கப்புறம் நான் வந்து ஐ லாஸ்ட் டச். அதுக்கப்புறம் அவர் அந்த சந்திரசேகர் சார் படத்துலலாம் வந்து நடித்தார். அப்போல்லாம் பார்ப்பேன் நான். நம்ம ஸ்கூல் படித்தார் விஜய் அவர் தான். அந்த ஏரியாவில் அடிக்கடி பார்ப்பேன். ஸோ அந்த சின்ன வயசுலேருந்தே அவரை பார்த்து அவரோட ஒரு ஸ்டேஜ்லேயும் நானும் வந்து பார்த்துருக்கேன். அதுக்கப்புறம் அவர் ஒரு சினிமாவில் என்டர் ஆகி இனிஷியல் ஒரு ஸ்ட்ரகிளுக்கு அப்புறமா ஹி ரீச் கிரேட் ஹைட்ஸ். ஸோ அதை பார்த்து எனக்கு பெரிய பிரமிப்பு, பெருமை. பாரியா நம்ம கூட படித்த ஒரு என்ன ஒரு லெவலுக்கு. அப்புறம் நான் உள்ள வந்து நான் பாடிய எல்லா பாட்டுமே அவருக்கு வந்து ஹிட் ஆனிஞ்சது ஒரு பெரிய ஒரு கோஇன்சிடென்ஸ். ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இன்றைக்கு வரைக்கும் இன்றைக்கி இந்த ஜனநாயகன் ஆடியோ ரிலீஸ்க்கு நான் போகிறேன். அதில் வந்து வி ஆர் சிங்கிங் எல்லாம் அவருக்கு ஒரு ஷோ பண்ணுறோம், ஒரு ட்ரிபியூட் கான்சர்ட் பண்ணுறோம். பிகாஸ் ஹீ இஸ் டேக்கிங் அ பிரேக் ஃப்ரம் மூவிஸ்ன்றதுனால. ஸோ அது ரொம்ப ஒரு ஹாப்பியான ஒரு விஷயம். ஒரு ஸ்கூல் சீனியர் ஒரே ஏரியாவில் ஒருத்தரை பார்த்து வளர்ந்து அவர் ஒரு பெரிய சூப்பர் ஸ்டார் லெவலுக்கு போய் அவருக்கு நாம் பாடிய ஒரு பாடல்னால் இட்ஸ் எ வெரி நைஸ் திங். என்ன பாட்டை பாட போகிறீங்க ஜனநாயகன் ஃபங்க்ஷனில்? அஃப்கோர்ஸ் மெல்லினமே சர்க்கரை நிலவே ஏன் பெண்ணென்று பிறந்தாய். சர்க்கரை நிலவே ஒரு அற்புதமான பாட்டு அவருக்கு பாடினார் இல்லையா? அதாவது பல பேரோட லைஃப்பில் அது ஒரு இம்பேக்ட் நிறைய பேரும் சொல்லியிருக்காங்க. சர்க்கரை நிலவை பாட்டு இந்த அக்கேஷனில் எனக்கு இந்த மாதிரி ஆயிருக்கு, எனக்கு இந்த மாதிரி என்னோடய லைஃப்பில் அது இந்த மாதிரி சம்மந்தப்பட்டிருக்கு. காதல் தோல்வி, காதல் வெற்றி எல்லாத்துலேயும் அது இருந்திருக்குன்னு கேள்விப்படும்போது ரொம்ப இதுவாக இருக்கும். சர்க்கரை நிலவை இஸ் ஒன் ஆஃப் த ஜெம். ஏன்னா அந்த பாட்டில் அண்ட் அனதர் திங், சுகமான குரல் யார் என்றால் சுசீலாவின் குரல் என்பேன்னு ஒரு பாட்டு இருக்குது. இப்போ ஒரு போர்ஷன் இருக்குல்ல, அதை நான் சுஷீலாமாவோடையே 2-3 தடவை ஸ்டேஜில் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு எனக்கு. அவங்கள அந்த நேரம் எனக்கு ஒரு தடவை சர்ப்ரைஸ். அவங்க இல்லை நான் பாடிட்டு இருக்கும்போது இவர் லக்ஷ்மண் இருக்கார் இல்லையா, கொஞ்சம் அப்படியே திரும்பி பாருங்க அப்படின்னு திரும்பி பார்த்தா சுஷீலாமா இருங்க நீங்கள். அவர் அந்த மாதிரி ஒரு ஏற்பாடு பண்ணார். எனக்கு அது ரொம்ப ஒரு அந்த பாட்டு வந்து ஐ திங்க் எப்போவுமே சில சாங்ஸ்லாம் எவர் லாஸ்டிங்காக டெக்கேட்ஸை தாண்டி இருக்கும்ல, அந்த மாதிரி நிற்பதுவே என்னோடய கெரியரில். அண்ட் இந்த பாட்டும் வந்து சொல்லலாம் மைல் ஸ்டோன்ஸ். அதுவும் மைல் ஸ்டோன்னா ரொம்ப ரொம்ப பெரிய மைல் ஸ்டோன்ஸ் அது. கவிதை பாடின கண்கள், காதல் பேசின கைகள், கடைசியில் எல்லாம் பொய்கள், என் பிஞ்சு நெஞ்சு தாங்குமா. அருமை அருமை அருமை. தேங்க்யூ சார். மெல்லிசை மன்னர் எம்.எஸ். விஸ்வநாதனுடைய இசையில் பாடிய அனுபவத்தை சொல்லுங்கள். அவர் ஆசீர்வாதம் வாங்கிறதுக்காகவே மட்டுமே அவரை பார்க்கவும் போயிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் ஒரு படத்தில் பாடின எம்ஜிஆர் ஹவுஸ்ன்னு நினைக்கிறேன். அந்த படம் வரலைன்னு நினைக்கிறேன். பட் அவரோட அந்த பணியாற்றி அந்த ஒரு அப்போவே 80+ அவருக்கு அப்படி நின்றுக்கிட்டே தான் இருந்தார் அந்த நேரம் ஃபுல்லாக. நாங்கள் கூட அப்போ டயர்டாக இப்படி உட்காந்தோம். நின்றுக்கிட்டே போய் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்குறதும் அதுவும் இதுவுமா ரொம்ப சுறுசுறுப்பான ஒரு அப்படியே பம்பரம் மாதிரி சுற்றிட்டு இருப்பார். அண்ட் அனதர் திங் நான் பார்த்தது வந்து அவர் ஃபேமஸ்ன்னு அவருக்கே தெரியுமான்னு எனக்கு தெரியல. அவ்வளோ ஒரு டவுன் டு அர்த் பர்சன். ஆமாம், அவ்வளோ அந்த 6% கூட அந்த மண்டையில் ஏற்றிக்காது சுத்தமாக. வாங்க தம்பி, அதுதான் நம்ம இவர் பாஸ்கி சொல்லிட்டு இருந்தாரு. அன்றைக்கி அவர் பாஸ்கி போயிட்டு இருந்தாராம் பீச்சில். இவர் வந்து பக்கத்துலேருந்து கார் கண்ணாடி இறக்கிட்ட எப்படி இருக்கீங்க தம்பி நல்லா இருக்கீங்களான்னு கேட்டு போகிறாரு எம்எஸ்வி.
அந்த அளவுக்கு நம்மெல்லாம் பார்த்து பிரமிச்சுக்கிட்டு ரசிச்சுக்கிட்டே இருக்கிற ஒரு பர்சன் வந்து அவ்வளோ டவுன் டு அர்த்தாக இருக்கார் அப்படின்னு சொல்லி. ஸோ எம்எஸ்சி சாரோட அந்த அந்த ஒரு இன்ட்ராக்ஷனே எனக்கு வந்து ரொம்ப இதுவாக இருந்தது. அப்புறம் ஒரு தடவை ஸ்டேஜில் ஒரு ஃபண்ட் ரைசிங் ப்ரோக்ராமில் அவரோட பாடக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடச்சிது. சுஷிலாமா ஒரு ஃபண்ட் ரைசருக்கும் பாடினேன். அப்போ எம்எஸ்வி அவர்கள் வந்திருந்தார், சௌந்தரராஜன் சார் வந்திருந்தார், அண்ட் லெஜெண்ட்ஸ் எல்லாம் வந்திருந்தாங்க. சுஷிலாமா ஒரு ஃபண்ட் இது வச்சுருக்காங்க, ஒரு ட்ரஸ்ட்டு. ஸோ தி ஆனர் அந்த வருஷம் வந்து யேசுதாஸ் சார் ஆனர் பண்ணாங்க. ஸோ அதில் அந்த மாதிரி அவரோட முன்னிலையில் பாடக்கூடிய வாய்ப்பு இதெல்லாம் கிடச்சிது. கேவிஎம் மாமா அவர்களை தான் நான் பார்த்தது கூட இல்லை நேரில். அவருடைய பெரிய ஃபேன் நான். ஆனால் அவரை ஒரு நேரில் கூட பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு எனக்கு வந்ததில்லை. அண்ட் சுஷிலாமாவோட ஸ்டேஜில் பாடியிருக்கேன், வாணியம்மாவோட ஸ்டேஜில் பாடியிருக்கேன். ஜானகிமாவோட மட்டும் நான் பெர்ஃபார்ம் பண்ணதே இல்லை, ஸ்டேஜில் பாடினதும் கிடையாது. பட் பார்த்துருக்கேன், பார்த்து எல்லாம் பேசியிருக்கேன், ரொம்ப நேரம் அவங்களோட ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன். பட் அவங்களோட ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சதில்லை. பட் இதெல்லாமே பெரிய விஷயம்தான். வாணியம்மாவோட நிறைய டூரே பண்ணியிருக்கேன் நான், ஆஸ்திரேலியா, யூஎஸ் அந்த மாதிரிலாம். ஸோ இந்த லெஜெண்ட்ஸோட ட்ராவல் பண்ணது அட்ஸ் அ வெரி டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். வாணியம்மாவை பற்றி நிறைய பேருக்கு தெரியாத ஒரு விஷயம் என்னென்னா, பயங்கர சென்ஸ் ஆஃப் ஹியூமர். அவங்கள பார்த்தா சைலண்ட்டாக தானே இருப்பாங்க. மிமிக்ரி சான்ஸே இல்லை அவங்க மிமிக்ரி. அதாவது எப்படி மிமிக்ரி பண்ணுவாங்கன்னே சொல்ல முடியாது, விதவிதமாக பண்ணி காட்டுவாங்க. ஜெமினி கணேசன் சார் மாதிரி ஒரு தடவை பண்ணி காமிச்சாங்க எனக்கு. அண்ட் மிமிக்ரிலாம் அவ்வளோ அழகாக பண்ணுவாங்க. சிவாஜி சார் மாதிரி பேசி காட்டுவாங்க, அவ்வளோ திறமை. அதாவது நான் ஆச்சரியப்பட்டு போனேன். ஏன்னா நாங்கள் வந்து எங்கேயோ தங்கியிருந்தோம், நியூ ஜெர்சியில் தங்கியிருந்தோம். பட் நாங்கள் லாங் ஐலண்டில் எங்கள் ப்ராக்டிஸ், நியூயார்க்கில் எங்கள் ரிஹர்சல். ஸோ போகிறதுக்கு 1.5 மணி நேரம், வரதுக்கு 1.5 மணி நேரம். என்ன பண்ணுறது, காரில் வாணியம்மா வந்து அவங்க மிமிக்ரி, அப்புறம் அவங்களுக்கு நடந்த அந்த இன்சிடென்ட்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப அழகாக ட்ராமேட்டிக்காக தமாஷாலாம் பண்ணி காட்டுவாங்க. எப்படி நடந்தது இந்த இன்சிடென்ட்டு அப்படின்லாம். எனக்கு அதை வந்து எனக்கு அவங்க பண்ண மாதிரி பண்ணி காட்ட முடியல. பட் இது வந்து ஒரு பெரிய ஒரு விஷயம். வாணியம்மாக்கு அவ்வளோ சென்ஸ் ஆஃப் ஹியூமர் இருக்கான்றது எனக்கு அப்போ தான் தெரிஞ்சுட்டேன் நான். அது மாதிரி அவங்க லெஜெண்ட்ஸோட இப்போ எஸ்பிபி சாரோட ஒரு 3 மாதம் கிட்டத்தட்ட, அந்த 2.5 மாதம் ஃபுல்லாக அக்ராஸ் தி யூஎஸ் ட்ராவல் பண்ணது பெரிய ஒரு விஷயம். அப்போ வந்து எங்களோட பஸ்லலாம் ட்ராவல் பண்ணார் அவருக்கு ஃப்ளைட் போடுறேன்னு சொன்னாங்க எல்ஏலேருந்து சான் ஃப்ரான்சிஸ்கோக்கு. பட் பஸ்லேயே வந்தார். அங்கே சில எக்ஸிட்ஸ்லலாம் இடமே ஆளே இருக்காது, யூஸ்லேயே இருக்காது, சும்மா எக்ஸிட் கட்டி வச்சுருப்பாங்க. அந்த எக்ஸிட்டில் நாங்கள்லாம் தரையில் நியூஸ் பேப்பரை போட்டு எல்லாம் உட்காந்து சாப்பிட்டோம். அவரும் உட்காந்து சாப்பிட்டார் எங்களோட. எஸ்பிபி சார் தான். இல்லை, அவர் ரொம்ப டவுன். ஆமாம், அது வந்து எங்களுக்கு இல்லை, நான் சொன்னேன் உட்காருங்க, நாங்கள் ஃப்ளட்டில் போட்டு கொண்டாந்து தரோம், நீங்கள் பஸ்லேயே உட்காருங்கன்னு. அதெல்லாம் வேண்டாம், உட்காரு, எந்த இடம் வேணாலும் அட்ஜஸ்ட் பண்ணிப்பார். இன்னொரு விஷயம் வந்து, நான் நியூ ஜெர்சியில் போய் இறங்குறோம். அப்போ வந்து அவருக்கு வந்து ஸ்பெஷல் ஸ்வீட் கொடுத்துருக்காங்க. எங்களுக்கெல்லாம் ரூம்ஸ், அந்த ரூம்ஸே நல்ல ரூம்ஸ் தான், எங்களுக்கு பேட் ரூம்ஸ்லாம் தரல. எங்களுக்கு கொடுக்கப்பட்டதே நல்ல ரூம்ஸ் தான். ஸோ இவங்க எல்லோரும் கீ கார்டு கலெக்ட் பண்ணுறோம். கீ கார்டு கலெக்ட் பண்ணுவோம், நானும் அவரும் ஒன்றா போகிறோம். அண்ணே உங்கள் ரூம் எது அப்படின்னாரா, இதுதான் அப்படின்னு. அந்த கீ கார்டை கொஞ்சம் கொடு அப்படின்னு சொல்லிட்டு, இது ஸ்வீட் இந்தா அப்படின்னு கொடுத்துட்டாரு. எதுக்கு அண்ணா, டே என்னடா நாங்கள் பார்க்க என்ஜாய் பண்ணாது எதுவுமே இல்லை, சும்மா என்னோடய கிஃப்ட் வச்சுக்கோ. ஸ்வீட் ரூம், பெரிய ஸ்வீட் எனக்கு, அவருக்கு சின்ன ரூம். he needn't have done that. எதுக்கு, அதாவது he likes to make people happy. அவ்வளோதான். அந்த நேரத்தில் என்ன அவனுக்கு அப்படி எம்ஜிஆர் சார் அந்த மாதிரி பண்ணுவாருன்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ அந்த மாதிரி he has that, அந்த இது ஜஸ்ட் இன்ஸ்டன்ட்லி மேக்கிங் பீப்புள் ஹாப்பி. அவ்வளோதான். அது எனக்கு மறக்கவே முடியாது. எனக்கு ஒரு ஸ்வீட் எதுக்கு அப்படின்னு. ஸோ அதெல்லாம் கூட வந்து நிறையா நம்ம பார்த்து கற்றுக்கணும் அவங்களெல்லாம். ஸோ இஸ் ஆல்வேஸ் தேர் இன் மை மெமரிஸ். இந்த பின்னணி பாடகர்கள் உங்களுக்குள்ள நல்ல நட்பும் உறவும் இருக்கா? இருக்குது, சில பேர்கிட்ட இருக்குது. சில பேர் வந்து எனிமிட்டின்றது இல்லை, மேபி அவங்கள நான் கூட இப்போ நான் முன்னாடி சொன்னேன் இல்லை, பார்ட்டிஸ்க்கெலாம் ரொம்ப போகலைன்னு. அதனால் இவன் ரொம்ப ஒரு ஹெட்வெயிட்டான ஆளாக இருப்பான் போல இருக்குது, நம்ம வரமாட்டான்னு அவங்க நினச்சிருக்கலாம். இப்போ ஆனால் நேரில் சந்திச்சுக்கும் போது வந்து நல்ல நட்பு இருக்குது. போட்டி பொறாமைகள் இருக்கும், அது இல்லாத மனிதர்களுடைய இயல்பு. ஆனால் when we meet வந்து ரொம்பவே ஜாலியாக இருப்போம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கிறிஷு, டிப்பு, நான் இவங்கெல்லாம் சேர்ந்தோம்னா ஒரு ஹியூமர் தான், ஃபுல்லாக ஹியூமர். மிமிக்ரி பண்ணுறது என்ன, ஹியூமர் பண்ணுறது என்ன, இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருப்போம். ஸோ அது ஒரு நட்பு இருக்க தான் செய்யுது. ஆனால் ஒரு செட்டில் யார் இருக்காங்கங்கிறத பொறுத்தது. சில பேர் ரொம்ப அலூஃபாக தான் இருப்பாங்க. அண்ட் லைக் ஐ செட், என்னையும் அந்த லிஸ்ட்டில் சேர்த்துருக்கலாம் until I started socializing. பட் அதுக்கு முன்னாடி இந்த ஹியூமர் திங்ஸ் எல்லாம் வந்து we do all the time. இந்த ட்ராவல்லாம் போயிட்டால் பயங்கர ஹியூமராக இருக்கும், நல்ல நட்பு இருக்குது சார். பட் சில பேரை வந்து அவங்க நேச்சரை பொறுத்தது அது. சில பேருக்கு ஹியூமர் வராது, அவங்க அதனால் டசன்ட் மீன் தே ஆர் வெரி ஹெட் ஸ்ட்ராங் பீப்புள்னு நம்ம சொல்லிட முடியாது. அவங்களுக்கு அவ்வளோதான் பேச வரும். ஸோ அந்த மாதிரியும் இருக்காங்க. இட்ஸ் ஆல் டிபெண்ட்ஸ் ஆன் த பர்சன் தான். 10 வருடம் இந்த இசை உலகை விட்டு விலகி இருந்தபோது எப்படி இருந்தது?
சார் ஆக்சுவலி வந்து என்னென்னா இண்டஸ்ட்ரி இஸ் ஆல்வேஸ் ஃப்ளக்சுவேட்டிங். அந்த டைமில் எனக்கும் வந்து ஒரு கேப் தான் இருந்தது. கேப் இருந்து ஐ தாட் இட்ஸ் ஓவர். சரி ஓகே, நம்ம ப்ரைம் டைம் எல்லாரும் 50 வருஷம் ஒருத்தர் சூப்பர் ஸ்டாராக இருக்கிறதுங்கிறதெல்லாம் வந்து ஒருத்தருக்கு தான் நடக்கும். ரஜினி சார் தான் ஒருத்தருக்கு தான், உலகத்துலேயே யாருக்கும் கிடையாது எனக்கு தெரியும். யாருக்குமே உலகத்துலேயே அந்த மாதிரி அதெல்லாம் வந்து கோடியில் இல்லை, இப்போ உலகத்துலேயே ஒருத்தருக்கு தான் நடக்கும். நம்ம அந்த மாதிரிலாம் இல்லை, நம்ம அப்படியே 50 வருஷம் பாடிக்கலாம். 50 வருஷம் எஸ்பிபி சார் பாடினார், அதே மாதிரிலாம் ஒருத்தர் சிங்கரில் சூப்பர் ஸ்டார், சிங்கரில் சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் எப்படியோ அந்த மாதிரி ஒருத்தர் அந்த வே ஆர் நாட் தட். ஸோ இப்போ கொஞ்சம் லீன் பேட்சாக இருக்குது. சரி நம்ம வில் லுக் ஃபார் க்ரீனர் பேஸ். நான் வந்து சொன்ன மாதிரி இந்த உலகத்தை சுற்றுறதுனா ரொம்ப பிடிக்கும் எனக்கு. ஸோ அமெரிக்கா போகும்போதெல்லாம் நிறைய தடவை அதுக்கு முன்னாடி அமெரிக்கா போயிருக்கேன் நான். அமெரிக்கா அப்புறம் க்ரீன் கார்டு அப்ளை பண்ணேன், கேஷுவலாக அப்ளை பண்ணேன். சார் ஐ காட் மை க்ரீன் கார்டு. அதுக்கான இது தகுதி இருக்குன்னு அவங்க நினச்சாங்க. தே கேவ் மீ த க்ரீன் கார்டு. எனக்கு க்ரீன் கார்டு கையில் வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஸோ வந்து அதுக்கப்புறம் வந்து ஐ ஸ்டார்டட் லிவிங். அண்ட் நிறைய அமெரிக்கா லைஃப் எனக்கு சொல்லி கொடுத்துச்சு சார். டிஐஒய், டூ இட் யுவர் செல்ஃப். அப்படியா? எல்லாத்தையுமே வந்து நம்ம ஏன்னா நமக்கு இங்கே இருக்கும்போது நமக்கு நிறைய பேர் ஹெல்ப் பண்ணுறதுக்கு டக்குன்னு கிடைக்கும். அங்கேயும் யாரும் ஹெல்ப் பண்ண வரலன்னு சொல்ல, பண்ணுவாங்க. அவங்களுக்கு ஆஃபீஸ் இருக்கும். அந்த அளவு சர்வீஸ் இருக்கா? ஒன்றும் இல்லை, ஒரு எலக்ட்ரீஷியன், ப்ளம்பரு, கார்பெண்டர் எல்லாம் இப்போ நான் எனக்கு வந்து எல்லாத்தோட பேசிக்ஸும் தெரியும். இல்லை ஒரு கார்பென்ட்ரி ஒர்க்கா இது இப்படி பார்ப்பேன், ஓஹோ இது இப்படி போயிருக்கா, இந்த பிளாங்கை வாங்கிட்டு வா, இதை வச்சு போட்டால் இது ட்ரில் பண்ணி போட்டு ஃபிக்ஸ் பண்ணுறேன். ஒரு எலக்ட்ரிக்கல் ஒர்க்கா பேசிக்ஸ். அமெரிக்க வாழ்க்கையை கற்றுக் கொடுத்தது. அமெரிக்க வாழ்க்கையை கற்றுக் கொடுத்தது. குப்பை தொட்டி எடுத்துகிட்டு போய் வாசலில் வைக்கணும். இந்த நாள் தான் வருவாங்க, அதை விட்டுட்டோம்னா அடுத்த வாரம் தான் ட்ராஷ்மேன் வருவார். ஸோ அந்த ட்ராஷ்மேனுக்காக அங்கே வைக்கணும் நிறைய விஷயங்கள். அண்ட் நான் வந்து இந்த டிரைவிங்னா எனக்கு கொஞ்சம் க்ரேஸு சார். ஈஸ்ட் கோஸ்ட் டு வெஸ்ட் கோஸ்ட் வந்து போகிறதுக்கே அங்கே 3 நாள் 4 நாள் ஆகும். 2 தடவை ட்ரைவ் பண்ணியிருக்கேன் ஸ்னோ ஸ்டார்ம்ஸில். அதுவும் எனக்கு அதெல்லாம் சேலஞ்சிங். நான் இங்கேயே பண்ணுவேன், இங்கேருந்து பெங்களூரு, ஹைதராபாத்லாம் வந்து நான் ட்ரைவ் பண்ணி போவேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும். நிறைய பேர் அந்த ரிஸ்க்கெல்லாம் எடுக்க மாட்டாங்க. நான் கொஞ்சம் அட்வென்ச்சரஸ் சார், அது ரொம்ப பிடிக்கும் எனக்கு. எனக்கு இந்த அட்வென்ச்சர் லைக் சார், எனக்கு இதுக்கப்புறம் ஒரு வாழ்க்கை இருக்கான்னு தெரியல. இந்த வாழ்க்கையில் இந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு எனக்கு ஒரு ஆசை. ஸோ அமெரிக்காவில் வந்து அமெரிக்கர்களே போகாத குக்கிராமங்கள்லாம் நான் போயிருக்கேன். அந்த மாதிரி அப்புறம் வந்து சவுத் அமெரிக்காவில் உள்ள இடங்கள்லாம் சுற்றி பார்த்துருக்கேன். ஸோ எனக்கு அதெல்லாம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஒரு நிறைவாக இதெல்லாம் இருக்கணும்னு நினைப்பேன். வெறும் அது ஆனால் இப்படி பண்ணுறவங்களெல்லாம் நான் வந்து குறை சொல்லலை. இது ஒன்று தான் இந்த செலிப்ரிட்டி ஸ்டேட்டஸும் இந்த ஒன்று மட்டும் தான் இல்லாமல் விதவிதமான மக்களுடைய வாழ்க்கை. இன்னும் நான் அமேசான் ஃபாரஸ்ட்குள்ளெல்லாம் போகணும் அப்படின்னு ஆசை. என்னோடய நண்பர் ஒருத்தர் இருக்கார், அவர் இதெல்லாம் செஞ்சுட்டே இருப்பார். ப்ராபப்ளி ஐ ஷுட் கோ. அதெல்லாம் உண்டு. எனக்கு சவுத் அமெரிக்காவில் உள்ள கண்ட்ரீஸ்க்கெலாம் போய் பார்க்கணும், யூரோப்பில் வந்து ஈஸ்ட் யூரோப்லாம் போய் பார்க்கணும், இதெல்லாம் ஆசை. நம்பியார் சார் ஒரு இன்டர்வியூவில், பழைய இன்டர்வியூவில் பேசியிருக்காரு இப்படி. அது இப்போ வைரலாக போச்சு கொஞ்சம் முன்னாடி. அவர் வந்து இங்கேருந்து இப்படியே அலாஸ்காலேருந்து இப்படியே ரஷ்யாவுக்குள்ளே போய் ரஷ்யாவிலேருந்து இப்படியே வந்து செக்கோஸ்லோவாக்கியாவுக்கு வந்து அப்படி அந்த பூகோள அறிவு ஆச்சரியமாக பார்க்குற நிறைய பேர் இருக்காங்க. ஆமாம், அவருக்கு எனக்கு அந்த அளவுக்கு இப்போ அதை பார்த்தோன்னே என்னென்னா இவர் நம்மளை மாதிரி திங்க் பண்ணியிருக்காரு அப்படி அதுக்கு முன்னாடியே அப்படின்னு தோணுச்சு. சார் எனக்கும் அந்த மாதிரிலாம் வந்து உலகத்தை சுற்றணும், பல விதமான கல்ச்சர்ஸை வந்து பார்க்கணும். இன்ஃபேக்ட் மனோண்ணாவோட கேல்கரி போனேன் நான் ஒரு தடவை 2004 ஃபஸ்ட் டைம் யூஎஸ் போகிறேன். அப்போ தான் நான் கேல்கரி கனடாவில் இருக்குது. கனடாவில் மனோண்ணா தான் என்னை கூட்டிகிட்டு போனார். கேல்கரியில் ஒரு ப்ரோக்ராம் கேட்குறாங்க, அங்கே இந்தியன்ஸே ரொம்ப கம்மி தான், பேமெண்ட்லாம் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும், உனக்கு இஷ்டம் இருந்தால் வா, இல்லை நான் போயிட்டு வந்துடுறேன். பரவாயில்ல நான் வரேன், இது பேமெண்ட்டை பற்றிலாம் பிரச்சனை இல்லைன்ட்டு அவரோட போயிட்டு நான் அங்கே வந்து இந்த ராக்கி மவுண்டன்ஸ்லாம் கூப்பிட்டு போய் காட்டினாங்க. வின்டர் டைமு ராக்கி மவுண்டன்ஸில் அந்த ரூம் அளவுக்கு இருக்குது அந்த வண்டியோடைய சக்கரமே. அங்கே போயிட்டு பெரிய அந்த மலை அருவிகள், அந்த வாட்டர் வந்து பியூரஸ்ட் வாட்டர் அப்படியே எடுத்து குடிக்கிறோம். அந்த மாதிரியான ஒரு அனுபவங்கள்லாம் கிடச்சிது. மனோண்ணாவை பற்றி ரொம்ப, அவரோட தான் ஃபஸ்ட் டைம் யூஎஸ் போனேன் நான். அவரோட ரொம்ப ஒரு ஜாலி, அவர் ஜாலின்னா ஜாலி, எப்போவுமே சிரிச்சுட்டே இருப்போம் அவரோட இருந்தோம்னா. அதே மாதிரி நம்மளை பற்றி ஒருத்தர்கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணி விடுறதா இருந்தால் அவ்வளோ உயர்வாக சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்ணி விடுவாங்க மனோண்ணா. அவங்க பெரிய டிஜிபியாக இருப்பாங்க, எம்பி மினிஸ்டராக இருப்பாங்க, எல்லாம். அவர்கிட்ட அண்ணன் இவர் யார் தெரியுமா அப்படி சொல்லி மனசுக்குள்ளே தாகம் வந்துச்சு. அவங்களுக்கு கூட ரொம்ப பிடிக்குமே அந்த பாட்டு, நிற்பதுவே நடப்பதுவே உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமே, அதெல்லாம் பாடினவர் இவர் தான், கிரேட் அப்படின்னு நம்மளை பற்றி ஃபுல் டிஸ்கிரிப்ஷனோட இன்ட்ரடியூஸ் பண்ணி விடுவார். அந்த மனசு வந்து ரொம்ப அவர்கிட்ட நான் கற்றுக்கிட்டது. ஸோ அப்பப்போ சும்மாவே ஃபோன் பண்ணுவார். அவர் ஃபோன் பண்ணி வீடியோ கால் போட்டு பாடு அப்படின்னு நாங்கள் ஹார்மோனியத்தை வச்சுட்டு பார்த்தா அவர் கூட பக்கத்துல எல்லாம் விஐபிஸாக உட்காந்துருப்போம். அவருக்கு இந்த ஃப்ரெண்ட் சர்க்கிள் ரொம்ப ஜாஸ்தி. ஆமாம், பயங்கர சர்க்கிள். ஆமாம், பெரிய ஒரு ஹீ இஸ் லிவிங் இஸ் லைஃப் லார்ஜர் தென் லைஃப் வாழ்றவர். ஸோ அவர்கிட்ட இருந்து நிறைய கற்றுக்கிட்டேன். எப்படி எஸ்பிபி சார்கிட்ட இருந்து நிறைய கற்றுக்கிட்டேனோ, எப்போவுமே எப்படி ஒரு ஹாப்பியாக ஒரு சுச்சுவேஷனை அணுகிறதுங்கிறது நான் வந்து மனோவர்கள்ட்ட தான் கற்றுக்கிட்டேன். உங்களுடைய இந்த வளர்ச்சி, நீங்கள் பாடகரான அப்படின்னா உங்கள் அப்பா அம்மாவுக்கு எப்படிப்பட்ட சந்தோஷத்தை தந்தது?
ரொம்ப எங்கள் அம்மா வந்து அப்பா வந்து அவர் மியூசிஷியனே தவிர எங்கள் அப்பாவும் மிருதங்கம் கட்டம்லாம் வாசிச்சிருக்காரு, எம்எல்வி மாக்கு வாசிச்சிருக்காரு, கேபிஎஸ் மாக்கெல்லாம் வாசிச்சிருக்காரு. பட் ஒன்ஸ் அவர் மியூசிக் குவிட் பண்ணதுக்கப்புறம் அவருக்கு என்னடா இவன் இந்த மாதிரி ஒரு இண்டஸ்ட்ரிக்குள்ளே மறுபடியும் போய் நுழையிறேங்கிறான் அப்படின்ட்டு ஒரு சந்தேகம் வந்து ஒரு ஃபாதருடைய ஆங்ஸைட்டி. அம்மா தான் ஆனால் என்னை கூப்பிட்டு போய் முதல் தடவை நான் எப்படி எனக்கு மேடைய இன்ஹிபிஷன் ஆர்கெஸ்ட்ராவோட பாடினதே ஒரு பெரிய விஷயம். ஆட்டோ டிரைவர்ஸ் எல்லாம் வந்து இது நடத்திட்டு இருந்தாங்க, ஆயுத பூஜை விழா நடத்திட்டு இருந்தாங்க. அங்கே ரோடு மேலே மேடை போட்டிருந்தாங்க. எங்கள் அம்மா நேராக போனோடனே எங்கள் அம்மா டீச்சர்னால எல்லாருக்கும் வாங்க டீச்சர்னோடனே என் பையன் கொஞ்சம் பாடுவான்ப்பா, இன்றைக்கி ஏதாவது ஒரு பாட்டு பாட வைக்கிறீங்களா அவனை அப்படின்ட்டாங்க. எனக்கா ஏன் இவங்க போய் கேட்குறாங்க, இப்படி மாட்டி விட்றாங்களே ஐயோ அப்படின்ட்டு, ஐயோ நான் பாடல டே பாடு, ஒழுங்காக பாடு, உனக்கு பாட வரும். போய் அம்மா என்று அழைக்காத உயிர் இல்லையே பாடினேன் நான் ஸ்டேஜில் ஏறி. ரொம்ப பிடிச்சி போச்சு எல்லாருக்கும், கையெல்லாம் தட்டினாங்க. அப்போ ஆண்ட்ரூன்னு ஒரு தப்லா பிளேயர் இருக்கார், அவர் இப்போ மகாபலிபுரத்தில் ஃபார்ம் ஹவுஸில் இருக்கார். அவர் வந்துட்டு நாளைக்கு பால் ஸ்டுடியோக்கு வந்துடுங்க, ட்ராக் ஒன்று பாட வைக்கலாம் ஆதித்யன்ட்ட அப்படின்னாரு. நான் ஸ்டுடியோக்குள்ளேயே போனதில்லை, அதுக்கு முன்னாடி ஸ்டுடியோன்னா எப்படி இருக்கும் அதெல்லாம் ஒன்றும் தெரியாது. பாலுன்னு ஏதோ ஸ்டுடியோ இருக்குது போல இருக்குன்னு நினச்சிக்கிட்டேன் நான். அது அவர்கிட்ட வாங்கிக்க கூட இல்லை. அப்புறம் ஏதோ பாலுன்னு ஒரு ஸ்டுடியோ இருக்கான்னு அப்புறம் வேறு ஒருத்தர் சொன்னார், பாலுன்னா எஸ்பிபி சார் வச்சுருக்கிற ஸ்டுடியோ பேர் தான் பாலு, கோதண்டபாணின்னு பேர் அதுக்கு, நீ பாட்டுக்கு பாலுன்ற பேரில் ஏதோ ஸ்டுடியோன்னு தேடிட்டு அலைய போகிற அப்படின்ட்டு. அப்போ அங்கே போயிட்டேன், கோதண்டபாணியில் வர சொல்லியிருக்காங்க ஆதித்யன் சார். அப்போ தான் உள்ளே பார்த்தேன், திறக்கிற கதவை பிறைசூடன் உட்காந்துருந்தாராங்க. அவர் தான் ஃபஸ்ட்டு நான் பார்த்த ஒரு கவிஞர் பிறைசூடன் அவர்கள் உட்காந்துருந்தார். அப்புறம் ஒரு ட்ராக் ஒன்று பாடினேன் ஆதித்யன் சார். அப்போ தான் எனக்கு வந்து இந்த உள்ளுக்குள்ள ஸோ அந்த ஒரு இம்பேக்ட் அம்மா தான் வந்து முதல்ல லீட் பண்ணாங்க. அம்மாவுக்கு ஒரு இது திறமை வெளியே வரட்டுமே அப்படின்னு. அதுக்கப்புறம் தான் அந்த ஜேர்னி ஐ குட் டிஸ்கவர் தட் ஐ குட் சிங். ஏன்னா நம்ம ஃபார்மலாக ட்ரெயினே ஆகலை, ஆனால் சொன்னதை பாட வருது. சரி நமக்கு இந்த திறமை தான் முக்கியம், இந்த திறமை தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அதுதான். ஆமாம், பேரண்ட்ஸ் ஆனால் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க ரொம்ப. அதுக்கப்புறம் எங்கள் அம்மா வந்து சுஷீலாமாவோடைய ஒரு பெரிய ஒரு டிவோட்டி. ஸோ சுஷீலாமா என்னோட சுஷீலாமா பண்ணோட ஷோ பண்ணுறேன் நான் துபாயில் அப்படின்னோடனே நானும் வரேன்டா சுஷீலாமாவோட பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபேன் கேர்ள் மூமெண்ட் தான் அவங்களுக்கு. சுஷீலாமாவோட இந்த ஒரு செகண்டாக அவங்களுக்கு ஃபேன் கேர்ள் மூமெண்ட்டு அப்படி ஒரு ரசிப்பாங்க. சுஷீலாமா ட்ரஸ்ட்டில் நான் பாடும்போதும் வந்து அவங்க வந்து எங்கள் பேரண்ட்ஸு அப்படின்னு சொல்லிட்டு, பேரண்ட்ஸ் எழுந்திரிங்க எல்லோரும் பார்க்கட்டும் அப்படின்னு சொன்னோடனே எங்கள் அம்மா அழுதுட்டாங்க அப்படியே. ஏன்னா அவ்வளோ ஒரு சுஷீலானா அவங்களுக்கு வந்து ஒரு கான சரஸ்வதி அப்படி. ஸோ அந்த மூமெண்ட்ஸ்லாம் கிவன் தம். அஃப்கோர்ஸ் சில சமயங்களில் அம்மா அப்பாவுக்கு தொல்லையும் நிறையா கொடுத்துருப்பேன், அது அதை மன்னிச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன். திரை இசை பயணம் எப்படி இருக்குது ஹரிஷ்க்கு? ரொம்ப மகிழ்ச்சி. நான் சொன்ன மாதிரி நிறைய கஷ்டமான விஷயங்கள்லாம் இருக்குது, சில பேருக்கு பாட முடியாத ஒரு கஷ்டங்கள்லாம் இருக்குது. அண்ட் பாடின பாட்டுங்க வெளியே வருது, அதெல்லாம் ஒரு 5% தான் சார். 95% இட் ஹஸ் பீன் அ வெரி வெரி பியூட்டிஃபுல் ஜேர்னி. ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கி நான் இந்த சாய் வித் சித்ராவில் நீங்கள் கூப்பிட்றது கூட எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா இதை நான் நிறைய தடவை பார்த்துட்டே இருப்பேன், அப்பப்போ நான் பார்த்துட்டே இருப்பேன். யாராவது ஒருத்தர் எபிசோட்ஸு, பாரதி கண்ணன் சார் எபிசோடு உட்பட எல்லா எபிசோடையும் நான் பார்த்துருக்கேன். ஸோ நிறைய ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் ரொம்ப. ஏன்னா நீங்கள் உங்களுடைய வே ஆஃப் ஹேண்ட்லிங் பீப்புள் எல்லாம், உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே ரொம்ப என்ரிச்டாக இருக்கும் இந்த ஷோ ஆக்சுவலி. இதில் நான் வந்தது கூட ஒரு பெரிய எத்தனையோ பேருக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காது. பட் இன்றைக்கி இங்கே இதை பேச முடிஞ்சது கூட ஒரு அழகான அனுபவம் தான். ஏன்னா இவ்வளோ ஜாலியாக நான் ஃப்ரீயாக இப்போ நீங்களாம் எனக்கு பயங்கர சீனியர் இருந்தாலும் நான் ஏதோ ஒரு ஸ்கூல் ஃப்ரெண்ட்கிட்ட பேசுகிற மாதிரி உங்ககிட்ட பேச முடியுது. எனக்கு ரொம்ப நிறைவாக இருக்குது சார் லைஃப். ஐ டெல் இட் ரியலி. எனக்கு ரிக்ரெட்ஸ்லாம் இருக்குது. பட் இப்போவும் நான் இமான் எனக்கு இன்ஃபேக்ட் திரும்பி நான் யூஎஸ்லேருந்து திரும்ப வந்ததுக்கப்புறம் இமான் அவருடைய ட்விட்டர், அவரோட சோஷியல் மீடியா ஹேண்டில்ஸில் ஐ எம் பிரிங்கிங் பேக் த கோல்டன் வாய்ஸ் ஆஃப் சவுத் இண்டியன் சினிமான்னு போட்டு ட்வீட் பண்ணி எல்லாம் எப்படி யார் பண்ணுவாங்க. அந்த ஒரு பெருமை, அந்த ஒரு பெருந்தன்மை. அப்புறம் சாம்சிஎஸ் கிட்ட இப்போ பாடியிருக்கேன், மறுபடியும் பரணி சார்கிட்ட பாடியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி ரெக்கார்டிங் பண்ண அண்ட் ஷோஸ் ஆஃப்கோர்ஸ் ஹரிஷ் ராகவேந்திரா இஸ் பேக் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு ஷோஸ்லாம் பண்ணுறாங்க. ஆர்கனைசர்ஸ் நல்ல கூட்டங்கள் வருது, எல்லாம் நல்ல வாய்ஸும் நான் ஐ train my students also. Another thing I train set of people, America based students, Canada, Europe la students irukanga online. Very specific students at any given point of time 25 people தான் நான் ட்ரெயின் பண்ணுவேன். அதில் சில பேர் ரொம்ப அற்புதமான பாடகிகளாக உருவாகிட்டு இருக்காங்க. அருமை. ஒரு பொண்ணு 4.5 வயசில் சேர்ந்த எஸ்பிபி டூரில் நாங்கள் பண்ணும்போது இந்த குழந்தையாக கூப்பிட்டு வந்தாங்க. நீங்கள் அந்த பொண்ணு 12.5 வயசு தேவா சார் பேண்டோடு சேர்ந்து யூஎஸ் டூர் பண்ணும்போது பாடியிருக்கு அந்த பொண்ணு. ஸோ அந்த அளவுக்கு அவங்கெல்லாம் முன்னேறுறாங்க. ஐ எம் ட்ரைனிங் அண்ட் க்ரூமிங் தெம் டு சிங் ஃபில்ம் சாங்ஸ், லைட் மியூசிக். இதுக்கு காரணமாக இருந்ததும் பிபிஎஸ் தான். அவர் தான் எனக்கு முதல்ல இந்த ஐடியா கொடுத்தாரு, நீ பண்ணு. மோஸ்ட் பாப்புலர் ஃபார்ம் ஆஃப் மியூசிக் ஃபில்ம் மியூசிக் தான்.
அதுக்கு நல்ல மாஸ்டர்ஸே இல்லை, நீ ஏன் பண்ணக்கூடாது, ஒரு செலிபிரிட்டி பண்ணால் அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கும்னு சொல்லி அவர் தான் அதுக்கு உந்துதல் கொடுத்தாரு. ஸோ அதை நான் பண்ணிகிட்டே வர்றேன். அண்ட் என்னோடய ஷோஸும் இப்போ நடந்துகிட்ருக்கு. இப்போவும் வந்து ஐ பீன் ட்ராவலிங் எக்ஸ்டென்சிவ்லி. ஸோ வெரி ஹாப்பி அண்ட் தேங்க்ஃபுல் டு எவ்ரிபடி, ஸ்டார்டிங் ஃப்ரம் சோமராஜ் சார்லேருந்து, வித்யாசாகர் சார்லேருந்து, ஹாரிஸ் அவர்கள், மணி சர்மா, யுவன், பரணி, எல்லாம் சிற்பி சார், எல்லாருக்குமே, எஸ் ஏ ராஜ்குமார் அவர்கள், எல்லாருமே, ஐ லெஃப்ட் அவுட் ஃபியூ பீப்புள், பட் அவ்வளோ பேருக்கும், அண்ட் இசைஞானி இளையராஜா அவர்கள், என்னுடைய பெரிய ஒரு உயர்வை கொடுத்தவர் மகாகவி பாரதியார் மூலமாக, அத்தனை பேருக்கும் ஐம் ஸோ 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 ஹாப்பி அண்ட் ஐம் ஸோ ஹாப்பி. அவங்களுக்கெல்லாம் நான் தலை வணங்குறேன். அண்ட் எவ்வளோ தூரம் இது போகும்னு தெரில. நைஸ், திஸ் பீன் வெரி குட். உங்களுடைய குடும்பத்துலேருந்து யாராவது இசையில் இருக்காங்களா இப்போ? இப்போது இல்லை சார், இல்லை. என்னோடய கிட்ஸ் வந்து 2 டாட்டர்ஸ் எனக்கு. அவங்க வந்து ட்வின்ஸு. அதில் ஒருத்தி வந்து கர்நாடிக் படிச்சுட்ருக்கேன். அவங்க மோர் ஆஃப் வெஸ்டர்ன் தான் பாடுறாங்க. ஆனால் 2 பேருமே அற்புதமாக பாடுறாங்க. ஆனால் நான் வந்து அவங்கள இது என்ன சிங்கர் ஆகு அது இதெல்லாம் சொல்லலை. திடீர்னு ஒருத்தி மட்டும் கேட்பா, யூ ஆர் ட்ராவலிங் டு நியூயார்க், வை கேன்ட் ஐ ட்ராவல் வித் யூ அப்படின்பா. அப்போ நான் சொன்னேன், உன்னிகிருஷ்ணன் அண்ணாவோட டாக்டர் பார்த்தேல்ல உத்தரா, அவங்க எவ்வளோ அழகாக பாடுறாங்க, அவங்க போகிறாங்கல்ல, உன்னி அண்ணாவோட போகிறாங்கல்ல, நீயும் ஒழுங்காக பாடு, அப்போ நான் என்னோட வர முடியுமான்னு நான் சொல்கிறேன் அப்படின்னு. ஓ ரியலி, இஸ் தட் பாசிபிள் அப்படிமா. எல்லாம் அந்த அமெரிக்கன் இங்கிலீஷில் பேசுவாங்க, ஏன்னா அங்கே பிறந்தாங்க அவங்க. ஸோ அதனால் அவங்கள வந்து இதில் தான் புஷ் பண்ணணும்னு இல்லை. ஐ எம் ஜஸ்ட் ட்ரைனிங் தெம் பேசிக்கலி மியூசிக்கு. அவங்க எந்த ஃபீல்டு எடுத்துக்கிட்டாலும் எனக்கு ஓகே. அவங்கள தான் இதில் தான் வரணும்லாம் இல்லை. ஸோ இன்னும் இசையில் டைரெக்டாக யாரும் வரல, பட் இசையோடு இசைந்து கொண்டு இருக்கிறார்கள். உங்களுக்கு பிடித்த ஒரு பாடலோட இந்த நிகழ்ச்சியை நிறைவு பண்ணலாம். என ஏதோ செய்து விட்டாய், come on baby, don't do this baby, நெஞ்சை பூ போல் கொய்து விட்டாய், நெஞ்சை பூ போல் கொய்து விட்டாய். அருமை அருமை, ரொம்ப நன்றி. உங்களுடைய அனுபவத்தெல்லாம் ரசிகர்களோட பகிர்ந்து கொண்டது ரொம்ப ரொம்ப நன்றி சார். தேங்க்ஸ் ஃபார் ஹேவிங் மீ. பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் touringtalkies.co.